எஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தான் இம்போர்ட் பண்றீங்க. எந்த கண்ட்ரி இம்போர்ட் பண்ணுவீங்க? எந்த கண்ட்ரி நெய்பர் நியர்பை கண்ட்ரி இருந்து நீங்க இம்போர்ட் பண்ணுவீங்க. ஒருவேளை நியர்பை கண்ட்ரி கிடைக்கலனா you go to the next stage. இது டவுட் இருக்கா? Let us take onion for example. So onion வந்து t-shirt இருக்கு. ஓகே t-shirts வந்து நமக்கு தேவைப்படுது. சம்மர் சீசன் இருக்கு. So நீங்க வந்து பையரா இருக்கீங்க. And these people are sellers இருக்காங்க. So with the help of what is that websites and alibaba.com இந்த நிறைய இன்ஃபோர்மேட்டா போய் என்ன பண்றீங்கன்னா நீங்க பையர் ஆக்சுவலி அதை முடிச்சிட்டீங்க. இமிடியேட்டா வந்து இப்போ நீங்க தான் விக்கிறவங்க வாங்குறவங்க நீங்க தான் விக்கிறவங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு கொட்டேஷன் கேட்பீங்க. இவங்க ஒரு கொட்டேஷன் அனுப்புவாங்க. அனுப்புறதுக்கு அப்புறம் அளவுக்கு ஓகே ஆயிடுச்சு ஃபைன் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா இவங்க கிட்ட நீங்க கேள்வி கேட்பீங்க. Send me the product company and give me the product to you. காசு கொடு நான் ப்ராடக்ட் பத்தி சொல்லுவேன். கரெக்ட்டா இல்லையா? இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த ப்ராடக்ட் ஓட காசு தரேன் அது கரெக்ட்டா இல்லையா? இவங்க வந்து ப்ராடக்ட் கொடுத்தா காசு தரேங்க. அது கரெக்ட். பட் அவங்க என்ன பண்றீங்க? காசு கொடுத்துற இது தப்பு. ரெண்டு பேரும் சேம் சேம் யாரும் அவரோட மீட்டிங்ல ரெண்டு பேரும் வந்து நான் இந்த சிச்சுவேஷன் தான் இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபைட் இருக்கு. இது ஹேண்டில் பண்றதுல ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா லெட்டர் அக்ரிமெண்ட் சொல்லுவோம். அது பேரு இது லெட்டர் ஆஃப் கிரெடிட் சொல்லுவோம். வாட் இஸ் இட்? லெட்டர் ஆஃப் கிரெடிட் எல்சி சொல்லுவாங்க. சோ அது என்ன அப்படின்னா நல்லா விசிட் பண்ணி ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ்போர்ட்டர் இது பாருங்க. எக்ஸ்போர்ட்டர் வந்து இம்போர்ட்டர் என்ன பண்ணுவாங்க? இப்போ என்ன பண்ணுவீங்க? ப்ராடக்ட் டீலர் அப்படியே கூட்ஸ் அனுப்புவீங்க. இந்த ரிட்டர்ன் நீங்க என்ன பண்ணணும்? மணி அனுப்பணும். இதுல டவுட் இருக்கா? ஓகே இப்போ இது வந்து நார்மல் கான்செப்ட். இப்போ ரெண்டு பேருக்கு மீட்டிங்கா காரணத்தால என்ன வந்துச்சு அப்படின்னா ப்ராடக்ட் வந்து ஆர்டர் கிடைச்ச உடனே வந்து உங்க நாட்டுல ஒரு பேங்க் இருக்கு. உங்க நாட்டுல ஒரு பேங்க் இருக்கு. இப்போ இம்போர்ட்டர் வந்து எக்ஸ்போர்ட் காசு கொடுக்கணும். என்ன பண்ணுவாங்கன்னா இம்போர்ட்டர் இந்த பேங்க் மூணு பேரும் சேர்ந்து இவருடைய பேர்ல எல்சி ஓபன் பண்ணுவாங்க. They will open LC in favor of exporter. Okay. Once LC க்கு ஓபன் ஆயிடுச்சு அப்படின்னா இவனுக்கு காசும் கேரண்டி இவனுக்கு ப்ராடக்ட் கேரண்டி. கண்டிப்பா காசு வந்துரும் கண்டிப்பா ப்ராடக்ட் வந்துரும். அப்ப இன்டர்நேஷனல் லெவல்ல இதெல்லாம் பார்ப்பாங்க. இப்போ இது என்ன நம்ம பார்க்கணும்? LC என்னன்னா 30 days to 180 days. 30 நாள்ல இருந்து